எல்லாருக்கும் வணக்கம். மன்னர் ஐயா மன்னன் பாவல சீனிமணி வணக்கம். இப்போ தொட்டாச்சு. இப்ப பேசுங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வு தொடங்குது. லைவ் போட்டாச்சு, நேரலை போட்டாச்சு. அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து நடத்தும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 73 திருவள்ளுவர் ஆண்டு 2054 நலி திங்கள் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 26/12/2023 இந்த நூலரங்கத்திலே பண்ணை தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர், ஆற்றல் சார்ந்த பாவலர் ஐயா கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்கள் எழுதிய தேன் பாவை என்கிற நூலினை திறனாய்வு செய்ய இருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு நன்னன்குடி வேண்மாள் அம்மா அவர்கள் தலைமையேற்று நிகழ்வை நடத்தி தர இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்வில் தொடக்க உரையாற்ற இருக்கிற சான்றோர் தளத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவர் பொறிஞர் முனைவர் பாலமுருகன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். நோக்க உரையாற்ற இருக்கின்ற சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் தலைவர் பொறிஞர் அமிர்தம் பீட்டராஜன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசினுடைய மாற்றுத்திறனாளி நலவாழி குழு உறுப்பினரும் நான் ஒரு IAS அகாடமியினுடைய இயக்குநருமாகிய பேராசிரியர் முனைவர் ஐயா தமிழ் ஈரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல வர இருக்கிற பேராசிரியர் ஞால ரவிச்சந்திரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற பகுத்தறிவிப்பாளர் ஐயா சீனி பழனி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதுபோல இந்த நூலினை மிகச் சிறப்பாக திறனாய்வு செய்து நம் முன்னே இந்த அரங்கத்தில் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற தமிழ்நாட்டு அரசினுடைய அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது பெற்றவரும் தமிழ் இயக்கங்களில் தொடர்ந்து இயங்கி வருகின்ற பாவலர், அண்மையில் தமிழ்நாட்டு அரசின் நிதி உதவியோடு பாவாணர் பிள்ளை தமிழ் நூலினை வெளியிட்டிருக்கிற ஆற்றல் சார்ந்த பாவலர் செந்தமிழ் பேரொளி வாய்மை இளைஞர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதுபோல இந்த நிகழ்விலே அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா திருக்குறள் தங்கவேலனார், அம்மா கண்ணம்மா அவர்கள், இன்னும் பல ஔவை அம்மா அவர்கள் உள்ளிட்ட அத்துணை சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கிறோம். இந்த நிகழ்வில் நிகழ்ச்சி நெறியாளுகை செய்வதற்கு வர இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று முதலிலே இந்த நூல் அரங்கத்திற்கு தலைமையேற்று நிகழ்வை நடத்தி கொடுப்பதற்கு தலைமை உரை ஆற்றுவதற்காக நன்னன்குடி வேண்மாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் கூடி நடத்தும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 73. இங்கு வெளியிடப்படும் தேன்பாவை என்னும் நூலின் ஆசிரியர் கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்களே, நூல் திறனாய்வுரை வழங்கும் வாய்மை இளஞ்சேரன் அவர்களே, வாழ்த்துரைகள் வழங்கும் பேராசிரியர் தமிழ் இயலன், பேராசிரியர் ஞால ரவிச்சந்திரன், பாவலர் சீனி பழனி அவர்களே, தொடக்க உரையாற்றும் பேராசிரியர் பாலமுருகன் அவர்களே, நோக்க உரையாற்றும் அமிர்தன் பீட்டராசன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய பாவலர் மன்னர் அவர்களே, இணைப்புரையாற்றவிருக்கும் பேராசிரியர் வெற்றி நிலவன் அவர்களே, சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். கவிக்கோ வசந்தராசன் அவர்கள் படைத்த தேன்பாவை என்ற நூலின் மின்னூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்கும் ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். சான்றோர் தளத்தின் பொறுப்பாளர்களுக்கும் கவிக்கோ அவர்களுக்கும் என் நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். திருவரங்கரையே
தம் காதலராக தம் நெஞ்சில் எண்ணி காதல் நயம் சொட்டும் பாடல்களை இயற்றியவர் கோதை நாச்சியார். அவர் பாடிய பாடல்கள் தமிழ் இலக்கியத்தில் சிறந்த இணையற்ற இடத்தை பெற்ற பாடல்கள். அவர் எழுதிய திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது என்பது நாம் எல்லாம் அறிவோம். தம் கற்பனை பெண்ணை பற்றி 30 காதல் பாடல்களை கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்கள் படைத்துள்ளார்கள். அத்தொகுப்புக்கு தேன்பாவை என்றும் பெயரிட்டுள்ளார்கள். இதில் ஆபாசத்தின் ஒரு அணுவையும் அண்டவிடக்கூடாது என்ற ஆசையோடு காதலின் பக்தியை கவிதையாக்கி இருக்கிறேன் என்று தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த நூலில் இடம்பெற்றுள்ள ஓவியங்கள் அனைத்தும் பாவலரின் கற்பனை திறத்தை படம் பிடித்து காட்டும் கண்ணாடி போல் அமைந்துள்ளன. ஒவ்வொரு ஓவியமும் அவ்வளவு அருமையாக இருக்கின்றன. அதை பார்த்து கொண்டே இருக்கலாம். நான் பலமுறை பார்த்தேன் அந்த ஓவியங்கள் எல்லாம். அந்த காது மடலுக்குள் ஒரு பெண்ணின் முகம் இருப்பது போல ஒரு படம் அருமையா இருக்கு. எல்லா படங்களுமே ஒவ்வொரு படமும் நம்ம விளக்கி கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அருமையா ஓவியங்கள் அமைந்திருக்கின்றன இந்த தொகுப்பு நூலுக்கு என்று சொல்ல வேண்டும். அந்த பாடலின் அருமை அந்த ஓவியங்களை பார்த்தாலே நமக்கு விளங்கிவிடும். அவ்வளவு அருமையா இருக்கு. அந்த ஓவியருக்கு என்னுடைய பாராட்டை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பதிகம் என்பது நூலின் அகத்தே வகுத்தும் விரித்தும் உரைக்கப்பட்டனவற்றை எல்லாம் தொகுத்தும் சுருக்கியும் உரைத்தலின் அதுவும் முகவுரைதான் என்று அப்பா நன்னன் அவர்கள் சிலப்பதிகாரத்து பதிகம் எழுதியிருப்பாங்க. இங்கு தசைப்பதிகம் அல்லது திருப்பாடல் என்ற தலைப்பில் ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அதிலிருந்து 4 அடிகளை தருகிறேன். அருமையா இருக்கு அந்த பாடல்கள்லாம். 6 பாடல்கள் இருக்கின்றன. அதுல அருமையா ஒரு 4 அடிகளை மட்டும் உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன். தீட்டும் கவிதையெல்லாம் தீமுக்காய் தோன்றியே தித்தித்திருக்குதடி தீரா திருச்சுகத்தை காட்டும் துரைவசந்தர் காதலிசை சொற்கள் களிப்பருளும் மாயம் கனிந்துரைப்பாய் எம்பாவை. அந்த இப்படி அருமையா எல்லா பாடல்களுமே அருமையா இருக்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களில் உள்ள பதிகங்கள் நூலின் உள்ளடக்கத்தையும் அதனோடு தொடர்புடைய செய்திகளையும் பதித்து காட்டும் பதிகங்களாக உள்ளன. அந்த வகையில ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் எழுதிய தசைப்பதிகமும் சிறப்பானது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறார். இந்த ஆண்டாள் எழுதிய திருப்பாவை, மாணிக்க வாசகர் எழுதிய திருவம்பாவை போன்ற நூல்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்களை எழுப்பும் பாடல்கள். மார்கழி திங்களில் பாவை நோன்பு நோக்கும் பெண்கள் பாடியவை. அதுபோல அடிமைப்பட்டு கிடக்கும் பெண்கள், அவர்களை விழிப்புற செய்வதற்காக, அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற செய்வதற்காக தந்தை பெரியார் பேசிய எழுதிய கருத்துக்களை எல்லாம் கவிமாமணி வெற்றி பேரொளி எழுதிய பெரியார் பாவை என்ற நூல் ஒரு பாவை நூல். அது ஐயா துரை வசந்தராசன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தம்முடைய முன்னுரையிலே. கவியரசர் கண்ணதாசன் எழுதிய தைப்பாவை, தை மகளிடம் பேசுவது போல் அமைந்துள்ள பாடல்கள். மார்கழி திங்கள்ல நோன்பு நோக்கும் பெண்கள் பாடுவது திருப்பாவை, திருவம்பாவை போன்ற நூல்கள், பாடல்கள். இந்த தை மகளிடம் பேசுவது போல அமைந்திருப்பது தைப்பாவை என்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் வரிசையில் புரட்சி கவிஞர் வழிவந்த கவிக்கோ துரை வசந்தராசன் படைத்த தேன்பாவை, அது பெயரிலேயே இனிப்பு இருக்கிறது. அதனால அந்த பாடல்களும் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்பதை நாம் உணரலாம். அது ரொம்ப அருமையா இருக்கிறது. அந்த பாடல்கள் எல்லாம் படித்தேன். அத்தனை 30 பாடல்களையுமே நான் படித்து பார்த்தேன். மிகவும் எளிமையாக புரியும் வண்ணம் அருமையான சொற்கள், பிறமொழி கலப்பில்லாமல் தனித்தமிழ் பாடல்களாக அமைந்திருக்கின்றன. அந்த பாடல்கள் அனைத்துமே சிறப்பு. அந்த ஒரு பாடலை மட்டும் இங்க நான் பதிவு செய்யறேன். ஏன்னா திறனாய்வாளர்கள் வாழ்த்துறை வழங்குறவங்க எல்லாம் அந்த பாடல்களை சிறப்பை பற்றி பேசுவார்கள். மின்னல் வரியெடுத்து வானம் மடலெழுதும் மின்னும் கதிர் நிலவு தின்ன ஒளி கேட்கும் ஒன்னு கடல் சிப்பி ஓடி வந்து மேல் நின்று
தன்னின் உயிர் பிறப்பை தான் பார்க்க தவித்திருக்கும் சென்னல் உமி உரித்து தன்னின் முகம் திருத்தும் இன்னும் பரவும் ஏங்கி தவம் கிடக்கும் பின்னமிலா பல்லழகை பேசும் ஒளிக்கீற்றை கண்ணல் வரமாக காட்டவரும் பொன்னழகை இன்னமும் நீ காண்கிலையோ ஏன் தயக்கம் எம்பாவாய் என்று ஒரு பாடல். இப்படி எல்லா பாடல்களுமே அருமையா இருக்கு. அதெல்லாம் விரித்து கொண்டே பேசினால் அப்புறம் 30 பாடல்கள் தான் இருக்கின்றன. அதெல்லாம் வாழ்த்துறை வழங்குறவங்களும் திறவுரை வழங்குறவங்களும் அதை பற்றி விரிவாக பேசுவார்கள். இப்படி தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அருமையான ஒரு நூலை வழங்கி இருக்கிறார்கள் கவிக்கோ அவர்கள். அந்த நூலினை மின்னூலாக கொண்டு வருவது சான்றோர் தளம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. அந்த இப்போ அந்த நூல்களை படிக்கிறது, இந்த மின்னூல்ல படிக்கிறது தான் பலரும் இளைஞர்கள் எல்லாம் விரும்புகிறார்கள். அந்த வகையிலே இந்த மின்னூல் கொண்டு வருவது மிகவும் சிறப்பானது. அந்த பணி சான்றோர் தளம் செய்யும் பணி மிக சிறப்பானது. கவிக்கோ அவர்களுக்கு என் வாழ்த்தையும் சான்றோர் தளத்திற்கும் என் பாராட்டுகளையும் தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிமா. திருப்பாவை இது பாவலர் நோன்பு என்பதால் இது தேன் பாவையாக இந்த நூல் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த தலைமை உரையை சரியான நேர கால அளவிற்குள் எங்களுக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிற அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக நிகழ்வின் வாழ்த்துறை வழங்குவதற்கு தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய குழு உறுப்பினரும் நானூர் IAS அகாடமியினுடைய இயக்குநருமாகிய பேராசிரியர் முனைவர் தமிழ் ஈழன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நண்பர்களே வணக்கம். கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயே, உன் தாழ் தொட்டு பணிகின்றேன், வாழ்த்தினப்பா. அன்பிற்குரிய நண்பர்களே, மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள் என்று சொல்லலாம். ஏனென்றால் முகநூல் வழியாக தனது கவிதை ஆற்றலை இந்த உலகத்திற்கு நாள்தோறும் பறைசாற்றி கொண்டிருக்கிற இன்றைய தமிழ் கவிதை உலகினுடைய மரபு கவிதைகளில் ஆக சிறந்த முன்னோடியாக இருக்கிற அன்பிற்குரிய துரை வசந்தராசன் ஐயா அவர்களுடைய தேன்பாவை என்கிற இந்த நூல் திறனாய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க நிகழ்வு ஆகும். இந்த அமைப்பினுடைய நிறுவனர் எங்களது அன்பிற்குரிய நண்பர் அமிர்தம் பீட்டராசன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற எங்களது குத்தாலத்தினுடைய தனித்தமிழ் கவிஞர் ஐயா மன்னர் மன்னன் அவர்களுக்கும், தலைமையேற்று மிக சிறப்பான செறிவான தலைமை உரை வழங்கியிருக்கிற அம்மா நன்னன்குடி வேண்மாள் அவர்களுக்கும், அரங்கெங்கும் நிறைந்திருக்கிற ஆளுமைகளான திருக்குறள் தங்கவேலனார் அவர்களுக்கும், நானா எங்களது அன்பிற்குரிய மதுரை கவிஞர் நானா அவர்களுக்கும், வாய்மை இளஞ்சேரன் அவர்களுக்கும், நன்னன்குடி அவை அவர்களுக்கும், எனது பெருமைக்குரிய கவிஞர் செல்வ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், நாவரசன் அவர்களுக்கும், பாவலர் சீனி பழனி அவர்களுக்கும், நம்முடைய கனமாள் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அரங்கத்திற்கு வர இருக்கிறவர்களுக்கும் எனது வணக்கங்களை சொல்லி மகிழ்கிறேன். பொதுவாக ஒரு இலக்கியத்தின் தாக்கத்தில் ஒரு நூல் வருவது என்பது தமிழ் இலக்கண பரப்பு அதற்கு வழி கொடுக்கிறது. முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். கவிக்கோ அவர்கள் மிக அருமையாக தனது முன்னுரையிலேயே குறித்திருக்கிறார். நான் ஒரு கவிதை தான் எழுதினேன், அதற்கு வெற்றி பேரொளி வாழ்த்து சொன்னார். தொடர்ந்து விக்டர்தாஸ் அவர்கள் அதற்கு வாழ்த்து சொன்னார். அது அரங்கத்திற்கு வந்திருக்கிற ஐயா அன்பிற்குரிய கவிஞர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வாழ்த்து சொன்னார்கள். தொடர்ந்து எழுத வேண்டும் என்ற ஊக்கம் எனக்கு பிறந்தது, அதனால் எழுதினேன் என்று அவர் சொன்னார். இது வேண்மாள் அம்மா அவர்கள் தலைமையேற்றிருந்த அம்மா அவர்கள் சொன்னதை போல மார்கழி திங்களை ஒட்டி நம்முடைய பெண்ணியத்தின் மிக முக்கியமான குரலாக இருக்கிற ஆண்டாள் அம்மா எழுதியிருக்கிற அந்த நூல் வரிசையை சார்ந்தது. திருவெம்பாவை பற்றி வேண்மாள் அம்மா குறிப்பிட்டார்கள். மட்டுமல்லாமல் கண்ணதாசனுடைய தைப்பாவையை பற்றியும் குறிப்பிட்டார். ஆண்டாள் அவர்களுக்கு தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக சிறப்பு வாய்ந்த இடம் இருக்கு. பக்தி இலக்கியத்தோடு நாம் தொடர்புகளை குறைவாக வைத்திருந்தாலும் கூட ஆண்டாள் அவர்கள்
தமிழ் இலக்கிய கோணத்திலிருந்து மிகச் சிறப்புக்குரியவராக ஏன் அறியப்படுகிறார் என்றால், சங்க காலத்தில் 40க்கும் மேற்பட்ட பெண்பாற் புலவர்கள் இருந்த நிலையானது இலக்கிய வரலாற்றில் சங்கம் மருவிய காலத்தில் அற்றுப்போய் விடுகிறது எனலாம். அந்த காலகட்டத்தில் தோன்றிய 18 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் அறநூல்களாக இருந்த காரணத்தினாலும் சமண பௌத்த மதங்கள் பெண்களை தொடக்கத்தில் 2ஆம் நிலையிலேயே வைத்து பார்த்தார்கள், பின்னாளில் தான் தங்களது சிந்தனையை மாற்றிக்கொண்டார்கள் என்ற ஆய்வு செய்திகள் இருக்கிற காரணத்தினாலும் சங்கம் மருவிய காலத்தில் பெண்பாற் புலவர்கள் இல்லை. பக்தி இலக்கிய காலத்தில் தான் நமக்கு காரைக்கால் அம்மையார், திலகவதியார், ஆண்டாள் நாச்சியார் போன்றவர்கள் எட்டி பார்க்கிறார். அதிலும் மிக குறிப்பாக பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகளாக கருதப்படுகிற ஆண்டம்மா அவர்கள் எழுதியிருக்கிற திருப்பாவை, அவருடைய மற்ற பாடல்களில் தனது காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிற நிலையை இன்றைய பெண்ணியத்தினுடைய ஆய்வாளர்களும் தூக்கி பிடிக்கிற ஒரு குரலாக ஆண்டாள் அம்மா அவர்களுடைய குரல் இருக்கிறது. அவருடைய தமிழ் பற்று என்பதை குறித்து நாம் மிக விரிவாக ஆய்வு செய்யலாம். ஆயினும் இந்த தளத்திற்கு, இந்த நேரத்திற்கு அது பொருத்தமற்றது. எனினும் அம்மா அவர்கள் தனது காதல் உணர்வுகளை சொல்லுகிற போது, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்புதித்த வாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று கன்னடத்திலே முத்தத்தை கேட்கிற உரிமை பொருந்திய பெண்ணாக இன்றைக்கு பெண்ணியவாதிகளால் ஆண்டாள் அம்மா பார்க்கப்படுகிறார். அங்கே பரத்வாஜ பட்சிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த மணிப்பிரவாள நடையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பறவையினுடைய பெயரை ஆணைச்சாத்தன் என்று மொழிபெயர்க்கிறார். அவருடைய மொழி, அந்த ஆளுமை, அந்த வழியிலே நின்று எழுத வேண்டும் என்று கவிக்கோவர்கள் திட்டமிட்டிருப்பது, அதனுடைய வழி நூலாக இந்த நூல் அமைந்திருப்பது மிக உண்மையில் பொருத்தமானதாகவே நான் கருதுகிறேன். ஒரு பெண்ணின் காதல் குரலாக அமைந்திருக்கிற திருப்பாவையினுடைய வழி நூலாக இருக்கிற எனது ஐயா அவர்களுடைய தேன்பாவை நூல் ஒரு ஆணினுடைய காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. எல்லா கவிஞர்களும் காதலை எழுதுகிறார்கள், காதலை எழுதாமல் யாரும் எழுதியதில்லை. எனது அன்பிற்குரிய கவிக்கோ அவர்கள், நம்முடைய அம்மா வேண்மாள் அவர்கள் குறிப்பிட்டதை போல, இதில் படிக்க ஒண்ணாத சொற்களையோ அல்லது இது தவிர்க்க வேண்டிய சொற்கள் என்றோ எதையும் அவர் பயன்படுத்தி இருக்கவில்லை என்பதும், குடும்பத்தோடும் இசை ஒழுங்கோடு இந்த பாடல்கள் இசையமைக்கப்பட வேண்டும் என்ற எனது விருப்பத்தையும் தெரிவித்து, அப்படி இசையமைக்கப்படுகிற போது குடும்பத்தோடு உட்கார்ந்து கேட்கிற நிலையிலே இருக்கிற பாடல்களாக இவை அமைந்திருப்பதை நான் பார்க்கிறேன். அம்மா அவர்கள் சொன்னதை போல திறனாய்வாளருக்கு நாம் சிக்கலை ஏற்படுத்திவிடக் கூடாது. ஆனாலும் வாழ்த்துறையில் நான் முழு பாடலுக்கு செல்லாமல் சில வரிகளை மட்டும் தர விரும்புகிறேன். திருப்பாவினுடைய 4வது பாடல் மிக அருமையான பாடல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுட்புக்கும் முகர்ந்து கொடு ஆர்த்தேரி என்ற அந்த பாடல் வரி. மழை எவ்வாறு உருவாகிறது என்ற அறிவியல் செய்தியை ஆண்டாள் பதிவு செய்திருப்பார். அதே அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பாடலாக ஐயா கவிக்கோவனுடைய இந்த 4வது பாடலும் அமைகிறது. விண்ணின் விரிகதிரும் வீழ் அருவி தன்னிலவும் இன்னும் இருக்கின்ற எல்லா ஒளி குழுவும் மண்ணில் அவள் நடக்க மாறா விழி வைத்து பெண்ணாய் நடக்கும் அந்த பேரொளியை தாம் விழுங்க முன்னம் தவம் இருக்கும் முந்து இடம் பிடிக்கும். அடடா, என்ன ஓமை, என்ன உருவகம், என்ன படிமம், என்ன சொற்கள் என்று உண்மையிலேயே நான் அவர் முகநூலில் முன்பு ஒரு நூலுடைய வாழ்த்துறையின் போது கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு வந்து கிடைக்கிற அந்த சொற்கள், அவருடைய சொல்லாட்சி, அவருக்கு இருக்கிற இலக்கிய வளத்தால் கிடைக்கின்றன. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. விண்ணின் விரிகதிரும் வீழ் அருவி தன் நிலவும், ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆதவனை எடுத்து வந்தாரு, நிலவை எடுத்துட்டு வந்துட்டாரு. இன்னும் இருக்கின்ற எல்லா ஒளிக்குழுவும் என்பதில் இருக்கிற அறிவியலை பார்க்கிறோம். இங்க இருக்கிற மில்கி வே என்று சொல்லுகிற பால் வீதிகளிலே இருக்கிற பேரண்டங்களில் இருக்கிற ஒளி எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து அவள் நடந்து கொண்டிருக்கிறாள். மண்ணில் அவள் நடக்க மாறா விழி வைத்து பெண்ணாய் நடக்கும் அந்த பேரொளியை தாம் விழுங்க முன்னம் தவம் இருக்கும் முந்தி இடம் பிடிக்கும் கன்னம் சிவந்தபடி காலம் படம் பிடிக்கும். அடடா, காலத்தை ஒரு நிழற்பட கருவியாக மாற்றி காட்டுகிறது. ரொம்ப அழகான படிமங்கள், மிக நீண்டமா பேச வேண்டிய கவிதைகள் இதையெல்லாம். மண்ணும் திசை மணக்கும் மாவழகை காண்பதற்கு இன்னும் மனவலையே
ஏன் தயக்கம் எம்பாவாய் என்று பேசுகிற அதில் இருக்கிற எல்லா செய்திகளையும் விரிவாக பேசலாம். ஆனால் இந்த எண்சின் விருத்தங்களிலே இருக்கிற அந்த செய்தி, அந்த முதற் சீருக்கும் 3ஆம் சீருக்கும் ஐயா கவனம் எடுத்து போட்டிருக்கிற பொழிப்பு மோனைகள், விண்ணின் விரிகதிரும் வீழருவி தன்னிலம், முதல் 3லுமே இருக்கிறது. அது முதல் 4 சீர்களை மட்டும் வைத்துக் கொண்டு பார்த்தால் அது கூழை மோனை, அப்படி கவனிக்க முடியும். இன்னும் இருக்கின்ற எல்லாம் அந்த 3ஆவது சீர் கூட உயிரெழுத்தாக அமைத்திருக்கிறார். மண்ணில் மாறா என்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வருகிற போது மீண்டும் பொழிப்பு மோனை வருகிறது. பெண்ணாய் பேரொளி பொழிப்பு மோனை இடம்பெற்றிருக்கிறது. முன்னம் முந்தி பொழிப்பு மோனை இடம்பெற்றிருக்கிறது. கண்ணம் காலம் இனமோனையாக பொழிப்பு மோனை இடம்பெற்றிருக்கிறது. மண்ணும் மாவழகு இன்னும் ஏன் ஏ என்று கவிதை படிக்கிறவர்கள் அந்த காணொலியை காண்கிறவர்கள் இதை பார்க்க முடியும். நிறைவாக 30வது பாடலுக்கு வருகிறேன். சின்னம் சிறு பயல் நான் செப்பனிடாம் அன்பளினான். எப்பொழுது காதல் வெற்றி அடைகிறது என்று சொன்னால், என் காதலிக்கு முன்னால், என் மனைவிக்கு முன்னால் நான் நிற்கிற போது அவளுடைய அன்பை, அவளுடைய அறிவை, அவருடைய ஆற்றலை மிகச் சிறந்தது என்று போற்றுகிற இடத்தில் நான் வெற்றி அடைகிறேன். பக்தி இலக்கியங்கள் இது பல இடங்களில் செய்திருக்கும். மாணிக்க வாசக பெருமான் தான் பேசுகிற இடங்களில் எல்லாம் ஒரு நாய் நக்கியது போன்று என்று எழுதியிருப்பார். கடலுள் நாய் நக்கி என்று எழுதுவார். அரங்கில் இருக்கிற நானா போன்ற தமிழறிஞர்களுக்கும், செல்வ பெருந்தகை போன்றவர்களுக்கும், அரங்கிலே இணைந்திருக்கிற சீனு பழனி போன்றவர்களும் அறிவார்கள். கம்பனுடைய அவையடக்க பாடலே அப்படிப்பட்டதுதான். ஒரு பார்க்கடலை குடிக்க வந்திருக்கிற ஒரு பூனையை போல நிற்கிறேன் என்று தன்னை அடக்கிக் கொள்கிற அந்த உணர்வு இருக்கிறது அல்லவா? வள்ளற் பெருந்தகை நினைக்கிற இடத்துல எல்லாம் பேசுவார், எதுமறியா சிறிய பயிர்களிலும் சிறியேன் என்று சொல்லுவார். அப்படி இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்கிற ஆணாதிக்க சிந்தனை உடையவர்கள், தன்னுடைய அன்பு பொருந்திய, தனது வாழ்க்கையை தனக்காக ஒப்படைக்கிற, வேறொரு இடத்தில் வளர்ந்து விட்டு தன் வீட்டிலே வாழ்க்கை நடத்துகிற தன் மனைவி இடத்திலே தங்களது அடக்கத்தை எந்த கவிஞர்களும் தெரிவிப்பதில்லை. அங்கேயும் துரை வசந்தராசன் மீண்டும் ஒரு பெரு வடிவம் எடுத்திருக்கிறார். காதலி இடத்திலே சொல்லுகிறார், சின்னம் சிறு வயல் நான் செப்பனிடாம் அன்படினான். அடடா, கண்ணமெல்லாம் ஒட்டி கருத்த பசி வயல் நான். எப்படி சொல்றார் பாருங்க. அது உங்கள் கவிஞர்கள் என்பதால் நான் விரிவுபடுத்துற நேரம் கருதி, அது எவ்வளவு உருவம் பாருங்க. நான் ஒரு பசித்திருக்கிற வயலாம், ஆனால் கண்ணம் ஒட்டி கருத்து இருக்கிற அப்படி என்று சொல்லுகிறார். பொன்னின் மலையடுக்கம் பிளாட்டின போரடுக்கை தன்னில் அடைகாக்க தானே வடிவெடுத்து அண்ட பெருவழியை ஆளும் தமிழ்த்தாயின் சுண்டில் விரலணிந்த சின்ன மோதிரமாய் என்னை அவள் கண்டால் என்னில் தனை கண்டால் மண்ணு தமிழ் தந்த மகுடம் என்பாவாய் என்று முடிக்கிறார். என்னை அவள் எதுவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் என்றால் சின்ன மோதிரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் என்று இருக்கிற அந்த வரிகளிலே இருப்பதையும் அம்மா அவர்கள் ஆரூர் தமிழ்நாடன் அவர்களுடைய சிறந்த கவிதையை சொன்னார்கள். இந்த வழி நூலின் வரிசையிலே கண்ணதாசனுடைய பாடலும் அம்மா அவர்களுடைய ஆண்டாள் திருப்பாவை நூலுக்கும் ஐயாவுடைய நூலுக்கும் இடையில் இருப்பதால் கண்ணதாசனுடைய ஒரு வரியை சொல்லி எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். தைப்பாவையிலே கவிப்பேரர் சிவார் எழுதுகிறார், மார்கழிக்கு பெண்ணாக மாசிக்கு தாயாக பேர்கொழிக்க வந்த பெட்டகமே தைப்பாவாய் என்று எழுதுகிறார். காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர்கை வளையோசை, தாழை மடலோசை, தாயர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குழவியர்வாய் தேனோசை, ஆழி அலையோசை அத்தனையும் மங்கலமாய் வாழிய பண்பாடும் மாய மொழி கேட்டிலையோ, தோழியர் கைத்தாங்க தூக்கிய பொன் அடிநோக மேழியர்தம் இல்லத்து மேலெழுவாய் தைப்பாவாய் என்று அந்த பாடல்களை எல்லாம் ஐயா அவர்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இந்த பாவை நூல்கள் வரிசையில் ஐயா அவர்களுடைய இந்த நூல் மிகச் சிறப்பிடம் பெறுகிறது என்று அறுதியிட்டு வரலாற்று அடிப்படையில் சொல்ல முடியும் என்பதை சொல்லி, ஐயா அவர்களுடைய படைப்புலகை காத்து அதையெல்லாம் கண்டு நாங்கள் எல்லாம் வியப்பால் விழியகல நின்று அவருக்கு பின்னால் ஒரு முன்னத்தியருக்கு பின்னால் நடப்புகிற மாணவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நூலில் இந்த 73வது மின்னூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று ஐயாவை வாழ்த்துகிற வாய்ப்பு கொடுத்தமைக்காக சான்றோர் தள பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றி. ஒரு சிறந்த வாழ்த்துறையே ஒரு ஆய்வுரையாக மிக சிறந்த ஒரு உரையினை வழங்கி
அமைந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்க இருக்கிற ஐயா சீனி பழனி அவர்கள் பகுத்தறிவு பாவலர், தொடர்ந்து முகநூலில் பல்வேறு பாடல்களை தொடர்ந்து ஆய்வு நோக்கிலே எழுதி கொண்டிருக்கக்கூடிய பாவலர் ஐயா அவர்கள் இப்பொழுது வரும் 5 மணித்துளிகளுக்கு தன்னுடைய வாழ்த்துறை வழங்குவார். நன்றி ஐயா. இங்கே குழுமி இருக்கின்ற பெருந்தகைகளுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாவலர் வேண்மாள் அவர்களுக்கும் தமிழியன் அவர்களுக்கும் நான் பிரத்யேகமாக என்னுடைய நன்றி அறிதலை சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவர்களெல்லாம் எத்தனையோ அங்கே புதிய கவிஞர்களை, எழுத்தாளர்களை, தமிழ் அறிஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை ஒரு காத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார். தினமும் அதை பணி ஓய்வுக்கு பிறகு அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கவிக்கோர் துரைவசந்தராசன் அவர்களது தேன்பாவை என்ற நூலை பற்றியும் அதனுடைய நுண்மையை பற்றியும் அங்கே திறனாய்வு செய்ய வந்திருக்கின்ற ஐயா வாய்மை இளஞ்சேரன் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றி எழுதியலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய கவிக்கோர் துரைவசந்தராசன் அவர்கள் அங்கே தனித்துவமிக்க ஒரு புதிய பாட்டையே அவர் அமைத்து சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அங்கே பண்ணை தமிழ்ச்சதுங்கம் என்று சொல்கின்ற அவருடைய பண்ணை தமிழ் வயல்களிலே நாங்கள் நாற்று பயிராக இருந்து வந்திருக்கின்றோம். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையிலே அந்த அமைப்பினை ஏற்றி நடத்தி வருகின்ற இயல்பான கவிஞர் அவர்கள். தமிழ் என்ற ஒற்றை சொல்லுக்கு அவர் உரைகளாக இருப்பவர். கவிதை என்ற கடலுக்கு அனைத்து வண்ணங்களையும் தீட்டி காட்டுபவர். புது கவிதை, ஐக்கு, சென்றி, நவீனம், மரபு, வெண்டலை, சிந்து என்று துள்ளி குறிப்பவர். அத்தனை வடிவங்களிலும் தனக்கென்று ஒரு தனித்துவத்தை திணித்து வைப்பவர். அவரது கவிதைகளில் உள்ளுரை ஓமம் என்பது மெத்த படித்தோருக்கே சற்று தடுமாற்றத்தை கொடுக்கும். அதனால்தான் நாங்களாம் 2 முறை 3 முறை படித்து பார்த்துதான் அதனுடைய அங்கே கடைசியாக ஓஹோ இவர் இதை சொல்ல வருகிறார் என்றுதான் அங்கே நாங்கள் என்ன செய்வோம், அமைதி அடைவதற்கே அது ஒரு சொல்லும் ஒரு வரியும் நம்மளை என்ன செய்ய திகைப்பில் ஆழ்த்துவதாகத்தான் இருக்கின்றன. பாரதியாரும் பாரதிதாசனும் என்றிருந்த கவிதை களத்தை தாண்டி இன்று தனக்கென்று ஒரு தனியான ஒரு கவிதை நடையே உருவாக்கிவிட்டார் கவிக்கோர் துரைவசந்தராசன். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் தேன்பாவை என்ற இந்த பாவை நூலாக இருக்கிறது. சங்க காலத்துல பாடல்களில் வரும் கற்பனையெல்லாம் விஞ்சி நிற்கின்ற கற்பனையை இந்த தேன்பாவை நூலிலே காண முடிகின்றது. ஆண்டாளின் பாவை ஐயெல்லாம் சொன்னாங்க. ஆண்டாளை பற்றி அவ்வளவு அழகாக சொன்னாங்க. ஆண்டாளை அடிவுற்றிய நூலாகத்தான் இது இருக்கிறது என்று சொன்னாங்க. இருக்கலாம், ஆனாலும் பாடுபொருள் என்று இருக்கின்றது அங்க அது வெவ்வேறாக இருக்கின்றது. என்னவென்று பார்க்கலாம். இங்கே பக்தி இயக்க காலம் வரும்போது சங்க காலத்துல ஒரு மனிதன் இன்னொரு மாந்தரை தான் காதலிச்சாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் காதலித்தார்கள். ஆனா பார்ப்பனர்கள் அங்கே வந்து நமக்கு என்ன செய்றாங்க, இந்த பக்தியை திணிக்கிறாங்க. புரியுதுங்களா? பக்திங்கிறது நம்ம சொல்லு கிடையாது, முக்தி என்று சொல்லுகிறார்கள், நம்ம சொல்லு கிடையாது. எல்லாம் 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம். ஏன்னா கடவுள் என்ற சொல்லு கூட சங்க காலத்துல கிடையாது. கும்பிடணும் அப்படிங்கிற சொல்ல இல்லை. கும்பிடணும், குனியணும் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா வீரமும் காதலும் போற்றப்பட்ட காலம். அதனால ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பான், காதல் கொள்வான் என்று சொல்லுவாங்க. எல்லாரும் இல்லை, எல்லாருமே பார்த்தவர்கள் எல்லாரும் பார்த்த உடனே காதல் கொள்வார்கள். அதை இயற்கை புணர்ச்சி என்று தான் அங்க சங்க காலத்து தொல்காப்பியம் கூறுகிறது. அதுல பாட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. யாயும் யாயும் யாராகிறோ என்றெல்லாம் அதற்கு உதாரணமாக நிற்கிறது. நான் சுருக்கமாகவே முடித்துக் கொள்கிறேன். ஆனா பார்ப்பன் என்ன செஞ்சனா, ஒரு மானுட பெண்ணை இங்கெல்லாம் வேண்டாம், ஆகாசத்துல இருக்கிற கடவுளை தான் நீ பாட்டு பாடினா அவனைதான்ப்பா பாடணும்,
மனிதனெல்லாம் பாடக்கூடாது அப்படின்னு 2000 ஆண்டுகளாக ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு திட்டத்தையே தீட்டிட்டாங்க. அதனால மானுட பெண்ணு, ஒரு பெண்ணு ஆகாசத்துல இருக்கிற ஒரு கற்பனை கடவுளரை தான் காதலிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ இலக்கிய போக்கையே அவர்கள் திருப்பி விட்டார்கள், திசை திருப்பி விட்டார்கள். இலக்கிய போக்கு, பக்தி இலக்கியம் என்பதே பார்ப்பன பண்பாட்டு அங்க ஒரு அத்துமீறல் என்று நான் என்னுடைய ஆய்வறிக்கையில சொல்லியிருக்கிறேன். இவர் சொல்றா பாருங்க, மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆய குளத்திலே தோன்றும் மணி விளக்கு அப்படின்னு பாட்டு போயிட்டே இருக்கும். அங்கதான் அவங்களதான் வாயினால் பாடி, வாயால பாடணும், மனத்திலால அதுல சிந்திச்சுட்டே இருக்கணும்பா, நீ வேற ஒன்னும் சிந்திக்க கூடாது அப்படின்னு இந்த தமிழ் மக்களை அங்க என்ன செய்றாங்க, திசை திருப்பி விடப்பட்டதுதான். போய பெரிய என்ன, அதனால ஒரு பலன் வரும் அப்படின்னா, இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் சங்க இலக்கியத்தை சங்க தமிழ் எதிர்பார்க்கல. அது அங்க சொக்கம் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. போய பிழையும் புகுதருவனவும் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்போல எறும்பாவாய் அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கையை கொடுப்பதாக பாட்டு எழுதவில்லை. ஏன்னா கவிக்கோடைய பாட்டுக்கு பிறகு வருகிறேன், அது ஒண்ணு. அதனால்தான் காதலும் கற்பு நிலையும் மோட்சத்தை எதிர்நோக்கும் வியாபார உத்தியை கையில் எடுத்துதான் அந்த ஆண்டாளுடைய அந்த இது. அது கிபி 8ஆம் நூற்றாண்டு தமிழ் மண்ணில் திருமாலிய வழிபாட்டு பரப்புரையாச்சுது. அதனால்தான் மாமாயன் மாதவன் என்றும் வைகுந்தன் என்றும் நாமம் பலவும் நவின்றோளோ ரொம்பவாய் சொல்லிட்டு இந்த தமிழ் மண்ணில் மாதவ அந்த சாமி இந்த சாமி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் இது மூலியமா நம்ம திணிக்கிறாங்க, பெயர் கூட அன்றைக்கு கிடையாது. இதெல்லாம் கற்பனை கடவுள் காதலியுடன் எந்த விதத்தில் துயில் கொள்கிறான் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பாட்டு எம்பாசிக்கிறார். அதெல்லாம் கவிக்கோ செய்யல. குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல மெட்டென்று பஞ்சனை சயத்தின் மேலேறி கொட்டலர் பூங்குழல் நட்பெண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் பாபா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சங்க இலக்கியத்துல தொல்காப்பியத்துல காதலின் பேரை கூட சொல்லக்கூடாது. அந்த அந்த வினை சொல்ல கூட அங்க அப்படி இப்படி என்ன முத்தமிட்டான் கட்டி பிடிச்சான்னு கூட சொல்லக்கூடாது இன்னத்தை. ஆனா இந்த பண்பாட்டெல்லாம் என்ன சொல்றாங்க, தகர்த்து எரிஞ்சு அதை என்ன சொல்றாங்க அங்க தமிழர் பண்பாட்டு, அதுதான் அந்த தேவாரம் திருவாசகம் இதெல்லாம். அதனால வானத்து கடவுள் தனது காதலியை தனது நெஞ்சு என்ற பந்தனை கிடைத்து துயில் கொள்கிறான் அப்படின்னு சொல்றான். அதுல ஒரு படி மேல போய் இதெல்லாம் இல்லடா சிவனை பாரு மாதோர் பாகண்டா அப்படிங்கிறான். அதாவது இதெல்லாம் நம்மளுடைய என்ன பெண்ணினுடைய கலவு கற்பு அந்த திண்மையில உடைத்து எறிவதற்காக செய்யப்பட்ட ஒரு சதி செயல் தான். அதனால மாணிக்க வாசகர் 20 பாடம் தான் பாடுவாரு, கோத்தம்பி அதெல்லாம் செய்யட்டு. அவர் தான் சொல்றாரு, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்புரலே அப்படிம்பாரு. தமிழனுக்கு வேதம் எப்படின்னு தான் நமக்கு என்னங்க, இதை கொண்டு வந்து திணிக்கிறான்னு அர்த்தம். இதுதான் அவனுடைய பாவை. நம்முடைய பாவை மனிதனை என்ன செய்யறது, அந்த அன்பு நினைட்டு கண்ணுக்கு இனியானே பாடி கசந்து உள்ளம் முன்னுக்கு நின்று உருக மாட்டோமோ அப்படின்னு மாணிக்க வாசகர் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை ஆற்றுப்படுத்துறாளாம். இதெல்லாம் பண்பாட்டுக்கு இழைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது, நான் ஒன்றும் சொல்ல விரும்பல என்கிறது. சிவன் கடவுள் பார்ப்பன இனத்தின் வேதங்கள் கொண்டுள்ள உயர்ந்த பொருளை பற்றியா கவலைப்படும், நினைச்சு பாருங்க நம்முடைய மண்ணில் வந்து உட்கார்ந்துட்டு. ஆனால் துரை வசந்தராசன் அவர்களோ சாதாரண மானுட காதலை சிலாகித்துதான் பாட்டு எழுதுறாரு. திராவிட இனத்தின் பெருமையை மீட்டு எடுத்தாரு, உண்மை அதுதான். அதில் அவரது காதலியை கடவுளின் அடியாராகலாம் அங்க அறிமுகப்படுத்தல பாருங்க. மாறாக திராவிட இனத்தானே மனங்கவர்ந்த மரபு மங்கையாக தான் காட்சிப்படுத்துறாரு. அதனை கவிக்கோ தமது முதல் பாட்டிலே சொல்றாரு. முதல் வரியை படிச்சு பாருங்க. மோக திருக்குளத்தில் 3 எழுமோ தீச்சுடரே அப்படிம்பாரு. எப்படி உயர்த்தி கொண்டு போறாரு அந்த பாட்டுக்கெல்லாம் நான் போகல. என்று தன்னை உருக்குலைத்து கொண்டுட்டாராம். உண்மை காதலின் உயர் மின் அழுத்தத்துல அவர் எல்லாத்தையும் ஷாக் அடிச்சுட்டாரு. இதுதானே உண்மை. எனவே அப்படிப்பட்ட பாடலுக்கும் அப்படிப்பட்ட சிந்தனைக்கு அதிபதியாகிய கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்கள் அவரை பாடல் எடுக்கிறது திருப்பாவையின்
வழிநூல் என்று சொல்வதற்கு எனக்கு மனசு வரல. அதனால நண்பர் தமிழ் போய் நான் போய் முட்டி மோதிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இதனுடைய பண்பாடு வேற, அதனுடைய பண்பாடு வேற. இதனுடைய பாடுபொருள் நம்ம மனுஷன் நம்ம பெண்ணை பார்த்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம அப்படி புகழ்கிறோம். அதான் சொல்லுவாங்க, முடிச்சிடுறேன், உள்ளினும் தீரா பெருமகிழ் அப்படின்னு அங்க திருவள்ளுவர் சொல்றாருங்க. இது யாருடைய பண்பாட்டை சொல்றாரு? தமிழர்களுடைய பண்பாட்டை சொல்றாரு. இங்க உள்ளினும் தானே சொல்றாரு இவரு. ஆனா அங்க என்ன செய்யறான், கும்பிடுறான், உனக்கு மோட்சம் கிடைக்குண்டா, சொர்க்க வசத்தை வந்து கட்டுறான்னு சொல்லிட்டு பாட்டு எழுதுறான்னா, அதுதான் அந்த 2000 வருடமாக அந்த என்ன திசையை மாத்திட்டாங்க. ஆனா கவிக்கோ அதெல்லாம் மீட்டு எடுக்கிறார். எவ்வளவு துன்பம் பாருங்க. அதனால கவிக்கோ நான் மனதார பாராட்டுகிறேன். இன்னும் நிறைய இது மாதிரி கவிதைகளை எழுதி புத்தகமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே வேண்டிக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை நிறுத்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. தமிழ் இலக்கிய பரப்பில் ஆரிய பண்பாட்டு படையெடுப்பை எவ்வாறெல்லாம் இலக்கிய தளத்திலும் பக்தி தளத்திலும் செலுத்தி நம் மீது திணித்திருக்கிறார்கள் என்பதை தன் ஆய்வு நீளமாக இந்த நூலில் வாழ்த்துறையின் இடையாக நமக்கு வழங்கியிருக்கிற ஐயா பாவலர் சீனி அவர்களுக்கு நன்றி. அடுத்த வாழ்த்துறையை நாம் நிகழ்வின் அடுத்த பகுதியில் தர இருக்கிறோம். தற்சமயம் நம்முடைய நூல் திறனாய்வு செய்ய இருக்கிற செந்தமிழ் பேரழி வாய்மை இளைஞர் ஐயா அவர்கள் நம்முடைய முன்னாடி நாகை மாவட்டமாக ஒரே மாவட்டமாக இருந்து இப்பொழுது நாகை மாவட்டமாக தனியாகவும், இப்போது நாங்கள் இருக்கிற பகுதியை மயிலாடுதுறை மாவட்டமும் பிரிந்திருந்தாலும் கூட ஒருங்கிணைந்த தனி மாவட்டத்தில் வேதாரண்யம் பகுதியிலே வாய்மேடு என்கிற பகுதியிலே பிறந்தவர். தன்னுடைய பின்னால் திராவிட பெருஞ்சித்திரனோடும் ஐயா பார்வான் அவர்களோடும் இணங்கி இருந்து அவரோடு இலக்கிய தமிழ்நாட்டு விடுதலை பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். பல்வேறு இலக்கிய படைப்புகளை வழங்கியிருப்பவர். அண்மையில் பாவாணர் பிள்ளை தமிழ் என்கிற நூலினை வழங்கியிருக்கிறார். இந்த ஐயா துரை வசந்தராசன் அவருடைய நூலினை திறனாய்வு செய்ய வேண்டும் என்று சான்றுதளத்தினுடைய நிறுவனர் அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது ஒரு நல்ல பாவலரை சொல்லுங்கள் என்று சொன்னார். நல்ல பாவலரை நான் எங்கே தேடுவது என்று சொன்ன பொழுது அது நீங்க தான் செய்யணும் என்று அவர்கிட்ட விளையாட்டாக சொன்னேன். இல்லை, அது நல்ல இலக்கிய செழுமையோடு இருக்கிற பாடல், அது அந்த தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பாவலரை அழையுங்கள் என்று சொன்னார். பாவாணர் பிள்ளை தமிழ் எழுதியவரை ஐயா தேன்பாவை எழுதிய நூலினை திறனாய்வு செய்யட்டும் என்று அழைக்கிறோம். மிக சிறப்பாக செய்வார்கள். ஐயா அவர்கள் வருக, உங்கள் திறனாய்வு உரையை தருக. வணக்கம். தமிழ் வாழ்க. கேக்குதா? தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க வாழ்க. இன தன்மானம் காத்துடச்சும் தமிழ் வாழ்க வாழ்க. அன்பிற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய சான்றோர் தளத்தினுடைய பொறுப்பாளர்களே, இந்த இனிய நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கிற என் அன்பு தமக்கையார் அக்கா பாவலர் வேண்மாள் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியதோடு தொகுத்தும் வழங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி மன்னர் மன்னன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற அவர் வாழ்த்துரை வழங்கினார் என்று நான் சொல்வதற்கில்லை. அவர் முழுக்க முழுக்க இந்த நூலை ஆய்ந்து முடித்திருக்கிறார். இலக்கண இலக்கிய சான்றுகளோடு என் அன்பிற்குரிய இயக்குனர் ஐயா முனைவர் தமிழியலன் அவர்களே, பேராசிரியர் ஞால ரவிச்சந்திரன் அவர்களே, இனிய உரையாற்றி, அதுவும் சரியாக சொன்னால் தமிழ் இனத்தினுடைய விடுதலையை இணைத்த உரையாற்றி இருக்கிற என் அன்பிற்குரிய பாவலர் தம்பி சொன்னது போல பகுத்தறிவு பாவலர் ஐயா சீனி பழனி அவர்களே, தொடக்க உரையாற்ற இருக்கிற முனைவர் பாலமுருகன் அவர்களே, அன்பிற்குரிய பொறிஞர் அமிர்தம் பீட்டராசன் அவர்களே, பேராசிரியர் முனைவர் வெற்றி நீலமன் அவர்களே, திருக்குறள் தங்கவேலனார் அவர்களே, நாவரசன் அவர்களே,
அன்பிற்குரிய கண்ணம்மா அவர்களே, ஔவையார் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற என் அன்பிற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய அன்பிற்குரிய தமிழ் சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை சொல்லி நான் தொடங்கும் போது இங்கே ஒரு பெயரை விட்டிருக்கிறேன். ஏனென்றால் எந்த பெயரை சொல்லி யாருடைய நூலை நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோமோ அந்த துரை வசந்தராசன் ஐயா அவர்களுடைய பெயரை நான் விட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? எப்பவுமே ஒரு காதலி காதலன் பெயரை அவ்வளவு எளிமையா சொல்றது இல்லை. அப்படி சும்மா கிடந்த என்ன புடிச்சு ஒரு இனிய காதல் நூலை சொல்லி அவர் மேல ஒரு காதலையே ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த காதலர் பெயரை என்னால் சொல்ல முடியவில்லை. இதுதான் நிலை. அன்பிற்குரிய பெரியோர்களே, நாம் இந்த தேன்பாவை என்கின்ற நூலை பார்ப்பது என்பது ஒரு காதல் பாடல்கள் நிறைந்த ஓமைகள் நிறைந்த ஒரு நூலை பார்ப்பது என்பதற்கு முன்னுரையாக அல்லது முன்னதாக அல்லது முன்னோட்டமாக நாம் சிலவற்றை பார்த்தாக வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அன்பிற்குரிய பெரியோர்களே, உலகத்தினுடைய மூத்த மொழியான தமிழ் மொழியினுடைய இலக்கியங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே செவ்வியல் தன்மை பெற்றுவிட்டன. அப்படி செவ்வியல் தன்மை பெறுவதற்கு முன்னால் அந்த இலக்கியங்களின் மூல வேர் என்பது எங்கிருந்து வந்தது என்பதை ஆய்வாளர்கள் மட்டுமல்ல உணர்வாளர்களும் புரிந்திருக்கிற ஒன்று. அவை அனைத்துமே மக்களிடத்திலிருந்து, மக்கள் நாட்டார் வழக்கிலிருந்து, நாட்டுப்புற வழக்கிலிருந்துதான் அவை தோன்றி இருக்கின்றன என்கின்ற உண்மையை நாம் உலகறிய உரத்து சொல்ல வேண்டிய நிலை இன்று இருக்கிறது. அந்த உண்மை, அந்த நிலையிலே அன்பிற்குரிய பெரியோர்களே, அந்த நாட்டார் வழக்கில் இருந்து கிடைத்த செவ்வியல் மொழி சிறப்பான அந்த இலக்கியங்கள் இன்றைக்கு நாட்டார் வழக்குமாக, நம்முடைய செவ்வியல் இலக்கிய வழக்குமாக உயர்ந்து நாட்டார் வழக்குகள் கூட, நாட்டார் வழக்காறுகள் இன்றைக்கு இலக்கியத்தின் செம்மை வடிவ பெற்றிருப்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படி நம்முடைய இலக்கிய வரலாற்றின் தொடக்கம். அந்த வகையிலே மக்கள் வகைப்பட்ட மக்களுடைய கையில் இருந்து எடுத்திருக்கிற அந்த நாட்டார் வழக்கு என்கின்ற அந்த மக்களின் நாட்டுப்புற இலக்கிய வடிவத்திலிருந்து தோன்றி இருக்கின்ற ஒரு வகைதான், ஒரு இலக்கிய வடிவம்தான் பாவை இலக்கியங்கள். இந்த பாவை இலக்கியங்கள் தமிழிலே ஒரு பகுதியிலான ஆய்வுகள் மிக குறைவாக இருந்தாலும் ஒரு பகுதியிலான மிகச் சிறப்பான இடத்தை பெற்றிருப்பவை பாவை இலக்கியங்கள். அந்த பாவை இலக்கியங்களினுடைய முதன்மை இலக்கியங்களாக நமக்கு கிடைத்திருக்கிற ஆண்டாளினுடைய திருப்பாவை, அதை பத்தி நான் சொல்ல வச்சிருந்ததெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த ஆண்டாளினுடைய திருப்பாவை, மாணிக்க வாசகரினுடைய திருவெம்பாவை, ஒன்று வைணவம் என்று சொல்லுகின்ற மாலிய சமய வழக்கு ஆண்டாளினுடைய திருப்பாவை, இன்னொன்று நம்முடைய மூல சமயமான சைவ சமயத்தினுடைய சிவனியத்தை சொல்கிற பாடல்களை கொண்டவை மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை. இதை தொடர்ந்து பல்வேறு பாவை இலக்கியங்களை தமிழ் இலக்கியம் படைத்து அளித்திருக்கிறது. அந்த வகையிலே பின்னால் வந்தவர்களெல்லாம் பாவை இலக்கியங்களை அவை சமய இலக்கியங்கள் என்கின்ற நிலைமையிலிருந்து மக்கள் இலக்கியம் என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்ததன் மூலம் இலக்கியத்தில் மக்களாட்சி என்கின்ற உயர் வகை ஆளுமைக்கு வந்திருக்கிறது. அந்த ஆளுமையை பாவை இலக்கியங்கள் பின்னாலே உரத்து குரலெடுத்து கூறியிருக்கின்றன என்கின்ற வரலாற்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அடுத்து அந்த வகையில பாவை இலக்கியங்கள் நம்முடைய சொன்னது போல நம்முடைய கண்ணதாசன் அவர்களுடைய தைப்பாவை நான் படிக்கவில்லை என்றாலும் நான் அறிந்திருக்கிற நம்ம வெற்றி பேரனுடைய பெரியார் பாவை, அதற்கு அப்புறம் நம்முடைய வாய்மைநாதன் அவர்களுடைய திருவெம்பாவை, அது மிகச்சிறந்த பொதுவுடைமை முற்போக்கு இலக்கியமாக திகழ்கின்ற அந்த திகழ்வு என்ன நிலை என்றால் அந்த நூல் இன்னும் வெளிவரவில்லை. அண்மையில்
அண்ணன் வாய்மைநாதன் அவர்கள் மறைந்து விட்டார் என்கிற நிலைமையில அவருடைய நூல் ஒன்றை வெளியிட வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்ட போது அது கிடைக்கவில்லை. என்னுடைய தலைமை ஆசிரியரிடமிருந்து நான் பெற்று அதை படித்தேன். வாய்மைநாதன் அவருடைய நூல்களை வெளியிடுவதற்கு ஒரு அறக்கட்டளை தோன்றிவிட்டதால் அதை திருப்பி கொடுத்துட்டேன். அருமையான பாவை இலக்கியம் அது. அதற்கப்புறம் நாகப்பட்டினம் பாவலர் காவியன் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 10-15 பாடல்கள் கொண்ட ஒரு படைப்பை வெளியிட்டார்கள். அந்த வெளியீடு என்பது அந்த நேரத்தில் 2000 ஆண்டிலே உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். நான் பங்கேற்ற ஆசிரியர் குழுவிலே பங்கேற்றிருந்த விடுதலை சிறகுகள் என்கின்ற இதழில் அது வெளிவந்திருந்தது. இதை தொடர்ந்து இவையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொள்கை சார்ந்த இலக்கியங்களாக வளர்ந்து வந்திருக்கிற நிலைமையில அந்த இலக்கிய வளர்ச்சி வரலாற்றிலே நம்முடைய வசந்தராசனையா அவர்களுடைய தேன்பாவை என்கின்ற இந்த இலக்கியமானது காதலை உட்பொருளாக கொண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது என்கின்ற உண்மை ஒரு புதிய வகையாக காதலை சொல்லி இருக்கிறது என்கின்ற வகையிலே அதனை ஆய்வு செய்ய புக வேண்டும் என்று எனக்கு தம்பி மன்னர்மன்னன் சொன்ன பொழுது நான் அதிலே பங்கேற்க நினைத்தேன், படித்தேன். அந்த 30 பாடல்களையும் அதுல இருக்கிற அந்த நடையழகு இருக்குது பாருங்க, அந்த நடையழகு எடுத்த உடனேயே படிச்சு முடிச்சிட்ட பிறகுதான் அதை வைக்க முடியும் என்கின்ற உணர்வு. அதை படித்த போது அதுல கூட ஐயா தனக்கு பிடித்த அந்த கம்பனை 2 இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை படித்தவர்கள் முதல் பாடலை படித்தவர்கள் கூட கம்பனை போல் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னதாகவும் அவர் முன்னுரைகளை குறித்திருக்கிறார். கனத்தது என்று சொன்னது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு கணவான் என்று ஆகியிருக்கிறீர்கள் இலக்கியத்திலே. அப்படிப்பட்ட நிலையிலே என்னுடைய பார்வையிலே கண்ணதாசனை கையிலே பிடித்து கொண்டு நம்முடைய உவமை பாவலர் சுரதா அவர்கள் இந்த இலக்கியத்தில் எழுந்து நிற்பதை நான் பார்க்கிறேன். அத்தனை உவமைகள் உவமை அணி இலக்கியமே அப்படியே ஒரு கூட்டமாக அணிவகுத்து நிற்கிற அந்த இலக்கிய வகைமையை நாம் இந்த இடத்திலே புரிந்திருக்கிறோம். இந்த நிலையிலே அன்பிற்குரிய பெரியோர்களே, குமுகாய நடைமுறைகளை முன்வைத்து குமுகாய தன்மையை சொல்லி இருக்கிற இலக்கியமாக இதனை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கப்புறமாக இவ்வாறு பாவை இலக்கியங்களின் வரலாற்றோடு இணைத்து நோக்க கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்களின் தேன்பாவை முன் எவரும் மேற்கொள்ளாத காதலை கருப்பொருளாக்கி கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிறது. இவரது பாடல்களில் நான் சொன்னது போல கண்ணதாசனும் சுரதாவும் கைகோர்த்து வந்திருக்கிறார்கள். கம்பனை பிடிக்கும் என்பது 2 இடங்களில் கம்பன் பெயரை வந்து நிற்பதில் புரிகிறது. இந்த நிலையிலே என் அன்பிற்குரிய பெரியோர்களே, நாம் இன்னொன்றையும் கவனித்தாக வேண்டி இருக்கிறது. அண்மையில ஒரு நிகழ்வுல ஒரு மரபு இலக்கிய படைப்பினுடைய வெளியீட்டு விழாவில் ஒருவர் பேசினார். என்னவென்றால், வெளியிட்டிருக்கிறது மரபு இலக்கியம், அந்த மரபு இலக்கியத்தில மரபு இலக்கியம் தோற்று போய்விட்டது, நமக்கு அது புரிவதே இல்லை என்பதாக பேசினார். ஆனால் அந்த இடத்திலேயே நாங்கள் வருத்தத்தோடு சில விடைகளை சொன்னோம். நம்மை பொறுத்த மட்டில் மரபு இலக்கியம் என்பது நம்முடைய வரலாறு மட்டுமல்ல, இதோ நம்மளை ஈர்த்து பிடித்து இழுக்கிற ஒரு கயிறாக, ஒரு நங்கூரமாக, நம்மை செலுத்துகிற ஒரு கப்பலாக இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையிலே நாம் வானூர்தியையும் கண்டுபிடித்திருக்கிறோம். அதுதான் புது இலக்கியம் என்பது, புத்திலக்கியம் என்பது. ஆக புத்திலக்கியமும் மரபிலக்கியமும் இன்றைக்கு தோன்றி எழுந்து நின்று பேசப்பட வேண்டும் என்கின்ற நிலைமையில ஐயா கவிக்கோ வசந்தராசன் அவர்களுடைய இந்த மரபு இலக்கியம் நம்மை தட்டி தூக்கி நிறுத்தி மகிழ்த்து காட்டியிருக்கிறது. அந்த வகையிலே அன்பிற்குரிய பெரியோர்களே, இன்றைக்கு நாம் ஒரு உலக போர்க்களத்துடைய நிலையிலே இருக்கிறோம். எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பழனி ஐயா அவர்கள் சொன்னது போல, நான் அவர்களுடைய பேச்சிலே நான் புரிந்து கொண்டது போல, இன்றைய கால சூழல் இருக்கிறதே, இது தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியத்தை, தமிழ் வளமையை தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்கின்ற நிலைமையிலே எல்லா தலைப்புகளும் ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம்
பாடுபொருளை தேடி எடுத்து இலக்கியங்கள் வளம் பெற வேண்டும், ஒரு போர்க்களத்தை சந்திக்க வேண்டும் என்கின்ற காலகட்டாயத்தில நாம் இருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய பெரியோர்களே, நம்முடைய ஐயா வசந்தராசன் அவர்களுடைய இந்த ஊமை கூட்டத்தின் புது வடிவ இனிய அணிவகுப்பாக இருந்து இந்த இலக்கியம் நம்மை மிரள வைக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய சாதனையாக இதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்கின்ற ஒப்பற்ற நிலைமையிலே சொல்லாட்சி என்கின்ற இந்த இலக்கியத்தினுடைய சொல்லாட்சி தன்மை என்பது அன்பிற்குரிய பெரியோர்களே ஒரு நல்லாட்சியை புரிகிறது என்பதை நாம் கவனித்தாக வேண்டும். ஏனென்றால் ஒன்றை சொல்கிறார், உண்மை உமிழ் எழுத்து என்பதாக. அந்த உண்மை என்பதற்கு முச்சொலி நகர ஒற்று போட்டு உண் அப்படின்னு போட்டு மெய் என்று எழுதியிருக்கிறார். இயல்பாக சொல்லும் போது பார்த்தா அது உண்மை என்று பொருள் போட்டு விடும், மை போட்டு. அது அல்ல, உண்மை. உண் என்றால் உண்ணுவது என்ற பொருள் கொள்ளலாம். மெய்யை உண்டு வெளிப்படுத்துவதாக, உள்ளேற்று வெளிப்படுத்துவதாக கொள்ளலாம். அதே நேரத்திலே உள்ளே இருக்கிற மெய்யை உமிழ்ந்திருக்கிறது, உள்ளுக்குள்ளே மெய் இருக்கிறது. அந்த மெய்யை வெளிப்படுத்தி ஒரு நலப்படுத்தி இருக்கிற, வளப்படுத்தி இருக்கிற வாழ்வாதாரத்தை தமிழுக்கு தந்திருக்கிற பெருமிதத்தை இந்த நூல் தந்திருக்கிறது என்பதற்கான அடையாளமாக அதனை நான் கருதுகிறேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, அதற்கு மேலாக இன்னொன்றை நாம் சொல்லியாக வேண்டும். நம்முடைய பாவலர் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிற அந்த இறுதி பாடல்ல பிலாட்டின போரடுக்கை என்று குறிக்கிறார். பிலாட்டின போரடுக்கை, பொன்னின் மலையடுக்கம் பிலாட்டின போரடுக்கை தன்னில் அடைகாக்க தானே வடிவெடுத்து அந்த பெருவழியை ஆளும் தமிழ் தாய் என்று அவர் குறிப்பிடுவதற்கிறதே. அந்த பிலாட்டின போரடுக்கை என்று சொல்லும், பிளாட்டினம் என்பதை கிட்டத்தட்ட யாரும் இந்த புது கவிதையாளர்கள் சில பேர் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை தவிர தமிழ் இலக்கியத்துல அந்த சொல்லை தமிழுக்கு இணையாக பயன்படுத்தியது குறைவாக இருக்கிறது. அந்த வகையில பிலாட்டின போரடுக்கு என்பது இன்றைக்கு தேவை. மிகவும் முன்னிலையிலே மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு போரை நடத்தி தமிழை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளுக்குள்ளே இருப்பதால் தான் தமிழ் தாயை பிலாட்டின போரடுக்கை தன்னுள் வைத்திருப்பதாக நம்முடைய ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, அதுக்கு மேல ஒரு பெண்ணை சொல்லும் போது தென்றல் நடந்து வருவது போல என்று சொல்லி இருக்கிறார்கள், பார்த்திருக்கிறோம். அதே போல ஒரு பூங்கொடி நடந்து வருவது போல என்று சொல்லி இருக்கிறார்கள், பார்த்திருக்கிறோம். நம்முடைய ஐயா அவர்கள் மஞ்சின் நகர்வு என்பதாக அந்த பெண்ணினுடைய நகர்வை மஞ்சின் நகர்வெனவே மண்ணில் நடந்து வந்து கெஞ்சும் மனங்களுக்குள் ஏக்கம் விளைத்து அறுத்து, அந்த பெண்ணுடைய பார்த்தவனுக்கெல்லாம் மனசுல ஏக்கம் வருது பாருங்க, அந்த ஏக்கத்தை உள்ளத்திலே விதைத்து அதையும் அறுத்தெடுத்து விளைவையும் தந்திருக்கிற அந்த பாங்கினை ஐயா அவர்கள் சொல்லும்போது, மஞ்சு நகர்தல் வானத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிறதே மேகம், அந்த மேக கூட்டம் முகில் கூட்டம் நகர்ந்து கொண்டிருப்பதை அடையாளப்படுத்துகிற, அதுவும் அந்த பெண் நடந்து போவதை அடையாளப்படுத்துகிற அந்த அருமையான நிலையை சுட்டி காட்டுகிற அந்த சொல்லாட்சி என்பது நமக்கு மிகவும் புதிதான ஒரு போக்கினை தந்திருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே மோக திருக்குளத்தில் 3 தீச்சூடரின் குளத்துல தீச்சூடரா எழுந்திருக்கும், குளத்துல தீச்சூடர் எப்படி எழுந்திருக்கும் என்று எண்ணி பார்த்தால், மோக திருக்குளத்தில் 3 தீச்சுடரின் தாகம் தணிக்க வந்த தாமணி பேரறிவினர். குளத்திலிருந்து முழுகி எழுந்து வர்றது தீச்சுடரா வருதான், அப்புறம் அதுக்கு தாகம் வருகிறது, அது திரும்ப எங்க போகணும், அந்த குளத்துக்கு தானே போகணும் நீர் அருந்த. ஆக தண்ணீருக்குள் எழுந்து தீச்சுடர் வந்து தாகம் தணிக்க மீண்டும் தண்ணீரை தேடுகிற அந்த தண்ணீராக தீச்சுடராக அந்த பெண் இருக்கிறார்கள் என்கிற அந்த உண்மையை சொல்லும் பொழுது, அன்பிற்குரிய பெரியோர்களே, என்ன நிலைன்னா இதுல நம்ம படைப்பாளிகள் சொல்வது போல பெருஞ்சித்திரனார் ஒன்று சொல்லுவார், இலக்கியம்னா என்ன
என்கிறத தமிழ் இலக்கியத்தில் தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகள் என்கிற நூல்ல என்ன சொல்லுவார்னா, ஒரு உள்ளம் மொழி வழியாக இன்னொரு உள்ளத்தில் இரண்டரை கலந்து விடுவதே இலக்கியம். அதுவும் சரியா சொல்ல போனா உள்ளத்தின் காலடி இலக்கியம். ஒன்றை ஈர்ப்பது, அந்த மொழியை கையாளுகிறவன் தான் எழுத்தாளன். மொழியை சிறப்பாக கையாளுவது என்பது வேறு. அந்த சிறப்பான கையாளுதற்குரிய அந்த தொழில்நுட்பத்திலே மொழி எந்த வகையில தொழிற்படுகிறது என்கின்ற நிலைமையில படிக்கிற வாசகனை பிடிச்சு உள்ள போட்டு அமுக்குகிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த நிலையை ஐயா வசந்தராசன் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பது இன்னொரு செய்தி. அதற்கு மேல அந்த பெண் என்ன பண்ணுகிறாள் என்றால், கற்பனை சிறகடித்த கனித்தமிழின் பூங்காற்று அவள் என்ன பண்ணா, என்னை கவியாக்க என்னை கவிஞனாக ஆக்குகிறாள், பாவலனாக ஆக்குகிறாள் என்று இந்த பாவலர் சொல்லும் பொழுது நான் ஒன்றை நினைக்கிறேன். இந்த காலங்களில் அவள் வசந்தம் என்கிற கண்ணதாசனுடைய பாடல் ஒன்றிலே அவள் கவிஞனாக்கினாள் என்னை என்று பேசுவார். அப்படி ஒரு கவிஞனாக்கினாள் என்னை என்று கண்ணதாசன் இன்றைக்கு இதிலே முன்வந்து நிற்கிற அந்த உண்மையை நாம் வெளிப்படுத்தியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அன்பு பெரியோர்களே, இந்த நிலைமையிலே இன்னொன்று, இந்த தேர் வருது. எங்க வருது? தம்பி மன்னர் மன்னனுக்கு இப்ப சிரிப்பு வருது. ஏனென்றால் தேர் வருவதை தேரின் திறவை நம்முடைய வசந்தராசன் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது, அண்மையில நம்ம மன்னர் மன்னன் வெளியிட்ட அந்த நன்னிலா போற்றுதும் என்கிற நூலுக்குள்ள அவர் ஒரு திருவாரூர் தேர் பற்றி எழுதியிருந்த ஒரு வரியை நான் நினைத்து பார்க்க வேண்டிய நிலைமையில், அந்த நேரத்துல இளம்பாவலராக இருக்கிற மன்னர் மன்னன் வந்து முன்னே நிற்கிறார். ஒரு பாடலை படிக்கும் பொழுது மூத்த தலைமுறையை சார்ந்த கண்ணதாசன் ஓடி வந்து விடுகிறார், இளைய தலைமுறையை சார்ந்த மன்னர் மன்னனும் ஓடியாந்து நிற்கிறார் மனதுக்குள்ள என்கிற நிலை வரும்பொழுது, அன்பு பெரியோர்களே, 3 தலைமுறைகளை உள்ளடக்குகிற பெருமிதத்தை நம்முடைய ஐயா அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் இந்த பாடல்களிலே என்பதை நாம் கொஞ்சம் கூட ஒதுக்கிவிட்டு தமிழ் இலக்கியத்தை பார்க்க முடியாது என்கின்ற செய்தியை சொல்லியாக வேண்டும். அந்த பெண் வருகிறாள். எங்கே வருகிறாள் தெரியுமா? வெல்லும் என் பாத்தெருவில் வெள்ளோட்டம் காண்பதற்கு வருகிறாளாம். வெள்ளோட்டம் என்பது முதலாக ஒரு பயிற்சியாக ஓட்டி பார்ப்பது, அல்லது நடந்து பார்ப்பது, அல்லது சென்று பார்ப்பது. இந்த நிலையை அவர் சொல்கிறார் வெல்லும் என் தெருவில், பாடலுக்கே உரிய தெருவில் அவள் வெள்ளோட்டமாக வருகிறாள். ஏன் வருகிறாள் தெரியுமா? என் பாடலே அவள்தான் ஐயா, என் பாடலே அவள்தான். அதனால என் தெருவில் என் பாடல் வெள்ளோட்டமாக வருவது போல அந்த பெண் இதோ வெள்ளோட்டமாக வந்து கொண்டிருக்கிறாள் என்கிற நிலை இருக்கிறதே. அதே போல இந்த இப்ப சொன்ன தேரழகை நானும் திகட்டாமல் பார்த்திருக்கும் என்கிற வரியும், தேர்ந்து நிற்கிறதே என்கிற வரியும் நம்முடைய மன்னர் மன்னனை கொண்டு வந்து சேர்ப்பவை என்கின்ற நிலையிலே அந்த பெண்ணின் இடையை பத்தி ஒரு புதிய ஓமை ஒன்றை சொல்லுவார் ஐயா அவர்கள். 8 மெலிந்த இடை, 8 போட்டு பார்த்தோம்னா அதோட நடுவுல இருக்கு சுருங்கி போகும் அந்த இணைப்பு. அந்த இணைப்பை போல 8 மெலிந்த இடை என்பது நமக்கு அவர் சொல்லி இருக்கிற புதிய வடிவமான ஒரு ஓமை என்பதை நாம் கையில் கொண்ட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். நான் தொடக்கத்தில் சொன்னேன், அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த பாவை இலக்கியம் என்பது நாட்டார் வழக்கிலிருந்து வந்தது, அந்த நாட்டுப்புற இலக்கியத்திலிருந்து வந்ததுன்னு ஒன்றை சொன்னேன் அல்லவா? ஐயா நின்றுக்கு பாருங்க. ஐயா இருக்கீங்களா?
இணைய சிக்கல் நினைக்கிறேன். கேட்கல. ஐயாவுக்கு இணைய சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் வந்து நிகழ்வுல தொய்வு ஏற்படாம இருக்கிறதுக்காக ஐயா ஏற்புரைக்கு போயிடலாங்களா ஐயா? ஐயா வந்தாருன்னா நம்ம அடுத்து பேசுறோம். ஏதோ சிக்கல் நினைக்கிறேன். கேட்கலங்க ஐயா. இருக்குல்ல அமரதேவி யாரு கேட்கலங்க ஐயா. ஐயா வந்தாச்சா? வாய்மை ஐயா வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா பேசுங்க. ஐயா இணைப்புல இருக்கிறீங்க, பேசுங்க. ஐயா வெற்றி பெறல ஐயா இருக்கீங்களா? சரி ஐயா வரட்டும். நீங்க பேர்புரைக்கு போயிடலாம். இப்ப தேன்பாவை நூலாசிரியர், பண்ணை தமிழ் சங்கத்தில் பீட்டராசன் ஐயா வந்து வீட்டுல ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறதுனால அவரு பின்னாடி பேசுறேன் இருக்காரு. சரி 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 வந்துட்டாலும் நம்ம அடுத்து பேச சொல்லலாம். ஒண்ணும் இல்ல, வாழ்த்துறை பேச சரி. இந்த தொய்வு ஏற்படாம இருக்கிறதுக்காக ஐயா அவருடைய ஏற்புரை. சான்றோர் தளத்தினுடைய அமைப்பாளர்களே, பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்தினுடைய தோழர்களே, இந்த இனிய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அன்பு உடன்பிறப்பு அம்மா வேண்மாள் அவர்களே, வரவேற்புரையும் தொகுப்புரையும் ஒருங்கி ஆற்றி கொண்டிருக்கிற கவிஞர் மன்னன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் தமிழன் அவர்களே, பாவல பெரியார் விருது பெற்றிருக்கிற பாவல சீனிவாழன் அவர்களே, இதுவரை இந்த நூலை திறனாய்வு செய்திருக்கிற ஐயா செந்தமிழ் பேரொளி வாய்மை இளஞ்சேரன் அவர்களே, இணைப்பிலே இணைந்திருக்கிற நண்பர் பீட்டராசன் அவர்களே, இனிய கவிக்கோ துறை வசந்தராசன் வாசகத்தினுடைய அமைப்பாளர் பாவலர் செல்ல மீனாட்சி சுந்தரம் அவர்களே, பண்ணை தமிழ்ச்சங்கத்தினுடைய இணையமைப்பாளர் கோவை நாவரசன் அவர்களே, ஐயா திருக்குறள் தங்கவேலனார் அவர்களே, கண்ணம்மாள் அவர்களே மற்றும் பிரேமா அவர்களே, வந்திருக்க பெரியவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைய சிக்கல் என்பது காதலை பேசினாவே இணைய சிக்கல் தான். காதல் என்கிற இணையத்தை காதல் என்று வருகிற போது இணையம் சிக்கலாகி விடுகிறது. அந்த சிக்கல் அதை பேசினால் கூட வந்து கொண்டிருக்கு. அந்த இணைய சிக்கலுக்காக இப்போது காதல் தேன்பாவை பாதியிலே தடையாக நிற்கிறது. இந்த தேன்பாவை எழுதுகிற போது ஐயா அவர்கள் சொன்னதை போல திருப்பாவை
திருவெம்பாவை, தைப்பாவை என்று பாவைகளை எழுதுகிற போது நான் ஒரு தோராயமாகத்தான் எழுதினேன். முதல் பாவை எழுதின உடனே ஏன் நாம் காதலை பற்றி பாடக்கூடாது? வேற தமிழ் பாவை எழுதியிருக்கிறார்கள், தைப்பாவை எழுதியிருக்கிறார்கள், பல்வேறு தனிப்பட்ட மனிதர்கள் பாவை எழுதியிருக்கிறார்கள். ஏன் ஒரு காதலுக்காக ஒரு பாவை எழுதக்கூடாது? இதுவரை எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே காதலை பற்றி பாவையாக எழுத வேண்டும். அதே நேரத்தில் 30 பாடல்களும் ஒரு பெண்ணை பற்றியே பேச வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு உறுப்பையும் பேச வேண்டும். அப்படி பேசுகிற போது எந்த இடத்திலும் சறுக்கி விடக்கூடாது. சரி அப்படி அந்த பூனை எடுத்து அப்பாவை கடிச்சு அந்த இளங்கோவு கடிச்சு எந்த இடத்திலும் காதலை பற்றி எந்த இடத்திலும் சறுக்கி விடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு இந்த நூலை எழுதினேன். மொத்தம் 30 பாடல்கள். இது மொத்தமாக எழுதி கொண்டதல்ல. திடீரென்று எழுத ஆரம்பித்தேன். இரவு நேரம் 9 மணி உட்கார்ந்து அதை எழுதிவிட்டு போவேன். அதுவரை சில பேர் காத்து கொண்டிருப்பார்கள். முகநூலில காத்து கொண்டிருந்து அவர்களுடனே என் தொலைபேசியில் அழைப்பார்கள். அப்படி மானாபாஸ்கர் முதல் உண்டு, வெற்றி பேரொளி, அமுதன், நம்முடைய விக்டர் தாஸ், இவர்களெல்லாம் எனக்கு தந்த ஊக்கம். ஒவ்வொரு பாடலுக்கும் இரவு 10-20 கூட 10-20 அதுவரை விழித்திருந்து இந்த பாடலை பாராட்டி விட்டு கொடுத்துள்ளார். அந்த வகையிலே இது தோன்றுகிற போது கொள்கும்பாக இருந்த அவர்களுக்கெல்லாம் என்னுடைய இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காதலைத்தான் பாடுகிறோம். ஆனால் பெருமளை ஐயா அவர்கள் ஒரு வாய்மை இளைஞர்கள் சொன்னதை போல மரபு கவிதை அருகிவிட்டது என்று மரபு கவிதை நூல் வெளியிட்டவை யாரோ சொன்னதாக சொன்னார். அது இல்லை என்று காட்டுவதற்காக மரபு கவிதையில் இப்பொழுது சொல்லுகிற புது கவிதையினுடைய சொல்லாட்சி, நவீன கவிதையினுடைய வடிவம், குறியீடுகள், ஐக்குவினுடைய உள்ளீடுகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து நூலாக எழுத வேண்டும் என்ற ஆசை. அது அந்த வரைவில் தான் மோக திருக்குளத்தில் 3 திப்பெழும் தாகம் தணிக்க வந்த தாவணி பேரருவி என்ற 2 வரிகளை நீங்க எல்லாவற்றையுமே பார்க்கலாம் என்று எழுதியிருக்கிறேன். ஐயா அவர்கள் ஒற்றை வார்த்தையில் என்னை உயரத்தில் தூக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நூல் என்னை மிரள வைக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேல அவரு வேற எவ்வளவு சொன்னாலும் சாதாரணம். அவரையே மிரள வைக்கிறது என்று சொன்னால் இந்த நூல் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூலை 30 பாடல்கள் தான் இதுவரை 8 மணி நேரம் திறனாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அம்மா பிரேமா அவர்கள் 6 மணி நேரம் செய்தார்கள். பேராசிரியர் ரேவதி அவர்கள் 1 மணி நேரம், வெற்றி பேரில் 1 மணி, ஆக 8 மணி நேரம் இந்த 30 பாடல்கள் திறனாய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. ஈற்றடிகளை வைத்துவே ஒரு திறனாய்வு 1 மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது. இப்போது இது 9வது மணி நேரம். அந்த வகையிலே என் தேன்பாவி வெற்றி பெற்றிருக்கிறாள் என்று நீங்கள் எல்லோரும் சொல்லுகிற போது எனக்கு பெருமகிழ்ச்சி உண்டாகிறது. இது ஒரு கற்பனை தான். எப்படியெல்லாம் என் காதலி இருக்க வேண்டும் என்று கற்பனை பண்ணுகிறோமோ அந்த கற்பனையினுடைய உள்ளத்தினுடைய அகத்தில் இதுதான் எழுத்து வடிவம் தான் இந்த தேன்பாவை. அந்த வகையிலே தேன்பாவை திறனாய்வு உட்படுத்தி என்னை சிறப்பித்திருக்கிற இந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த ஒரு ஏற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிங்க ஐயா. இணைய சிக்கலை, இதயங்கள் இணைவதற்கும் இணைய சிக்கல் இருக்கிறது, காதலர்கள் இணைவதற்கும் இதய சிக்கல் இருக்கிறது என்று அந்த நயத்தோடு இந்த சூழலையும் சரி செய்தீர்கள். உங்களுக்கு நன்றி. இந்த இணையம், அதாவது இந்த போன்ற நிகழ்வுகளுக்கு இணையத்தை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும்
செய்தி அவருக்கு தெரியாது. காரணம் எப்பொழுதாவது இந்த அரங்குக்கு வருபவர் என்பதனால வைப்பதற்கு சிக்கல் இருக்கும் என்று கருதுகிறேன். அதனால அரங்கத்தில் இருக்கிறார், அவருடைய ஒளி இணைப்பு கிடைக்கவில்லை. மகிழ்ச்சி. ஒரு சிறந்த இலக்கியத்தை 4வது முறை, அதாவது 9வது மணி நேரமாக இந்த நூல் திறனாய்வு செய்யப்படுகிறது. 30 பாடல்கள் என்பது தமிழ் கூறு நல்வகத்திலே ஒரு பெரிய பேரு தான். படிக்கிற பொழுதே படித்த மாத்திரத்தில் சில கவிதைகள், சில பாவேந்தருடைய நூல்களை தொட்டால் அந்த பாட்டை ஒரு வரியை படித்துவிட்டு வைத்துவிட முடியாது. பாரதியை படித்தால் படித்துவிட்டு வைத்துவிட முடியாது. இன்னும் இப்போது இருக்கிற வைரமுத்து போன்ற கவிஞர்களுடைய பாடல்களை படித்தால் அந்த நூலை முடித்துவிட்டு தான் வைக்க வேண்டும் என்கிற ஒரு விறுவிறுப்பு தொற்றிக்கொள்ளணும். அவர் குறிப்பாக சொன்னால், வைரமுத்தினுடைய இதுவரை நான் புத்தகத்தை மாலை வாங்கி விடிய காலமே படித்து முடித்து, அப்படி அந்த நூல் வாசகனை கவர்ந்து இழுக்கிற ஆற்றலுடையதாக படைப்பாளியினுடைய படைப்பு இருக்கிறது. அந்த வகையில் ஐயா அவருடைய நூலும் அப்படித்தான். நானும் இதை படித்து பார்த்தேன். நல்ல புதிய சொற்கள், வழமையாக எப்பொழுதுமே மரபு பாக்களில் எழுதுகிற பொழுது ஒரு மரபார்ந்த சொல் நடை வைத்திருப்பார்கள். அதே சொற்கள் தான் திரும்ப திரும்ப ஆளப்பெறும். அப்படி இல்லாமல் புதிய புதிய ஓமைகளையும் புதிய புதிய உத்திகளையும் புதிய சொல்லாட்சியையும் இந்த பாடல்களில் நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் இந்த படைப்பினுடைய சிறந்த வெற்றியாக இருக்கிறது நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு ஆக்கமும் இந்த தற்கால சூழலுக்கு ஏற்ப தன்னை வடிவமைத்துக் கொள்கிற பொழுதுதான் அது வெற்றியடையும். தமிழ் அப்படியான ஒரு அறிவியல் மொழியாக இருக்கிறது, ஒரு இலக்கிய மொழியாக இருக்கிறது. பக்தி இலக்கியத்தை சார்ந்தவர்கள் பக்தி மொழி என்கிறார்கள். எல்லா வகையிலும் தமிழ் ஈடு கொடுப்பதாக இருப்பதால் தான் அது நிலை பெற்று நிற்கிறது. இன்றைய கணினி உலகத்தில் உலகெங்கும் பயன்படுத்தப்படுகிற ஆங்கிலத்துக்கு நிகராக அடுத்த கட்டத்திலே உலகெங்கும் பயன்படுத்தப்படுகிற மொழியாக 12 கோடி மக்கள் உலகெங்கும் பயன்படுத்துகிறார்கள். அதிகமாக தமிழ் கணினியில் பயன்படுத்தப்படுகிறது, பயன்பாட்டுக்குள் இருக்கிறது. நம்முடைய அரங்கத்திலேயே 73 நூல்களை நாங்கள் மின்னூலாக்கி இருக்கிறோம். இது போன்ற பணிகள் உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்ற மொழியாக தமிழ் இருக்கிறது. ஐயா போன்றவர்கள் தொடர்ந்து இது போன்ற படைப்புகளை வழங்குவதன் மூலமாக தமிழ் மேலும் மேலும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. தன்னுடைய மரபிலிருந்து மாறாமலும் புதிய சொற்களையும் புதிய நவ ஓமைகளையும் புதிய சொல்லாட்சியையும் இந்த நம்முடைய தமிழ் கூறும் பரப்பிற்கு கொண்டு வந்து சேர்ப்பது ஐயா போன்றவர்களுடைய கடமை என்று சொல்லி, இந்த நிகழ்விலே அரங்கத்தில் இருக்கிற சான்றோர் பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறலாம். முதலில் நன்னன்குடி ஔவை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அம்மா இருக்கீங்களா? அங்க வெளியில கொஞ்சம் ஒலி தொலைக்காட்சி ஓடிட்டு அருமையான ஒரு நிகழ்வை கேட்கிற வாய்ப்பு கிடைச்சது. நானும் அந்த ஐயாவுடைய பாக்கள் எல்லாம் எல்லாத்தையும் படிக்கல, சில பாடல்களை பார்த்தேன். அந்த ஓவியங்களை அக்கா சொன்னது போல அந்த ஓவியங்களை தான் அக்கா அடிக்கடி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதை பார்த்தேன். உண்மையிலேயே சிறப்பு தான். பாவை, அந்த தேன் பாவை என்ற தலைப்புல அருமையா காதல் கவிதைகளை, பெண்ணை அவ்வளவு ஊமைகளோடும் அதை எழுதியிருக்கலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது, படிக்க படிக்க இனிமையாக இருந்தது. அதை ஐயா அவங்க எல்லாரும் தமிழியலன் தொடங்கி எல்லாருமே அதை பேசும்போது அது இன்னும் மேலும் மேலும் அது இனிமையாக இருந்தது கேட்பதற்கு. ஐயா வாய்மை அவர்கள் பேசினது ரொம்ப சிறந்த திறனாய்வு, ரொம்ப பிறகு ஏற்றுவதாக அமைந்திருந்தது. இந்த சான்றோர் தளத்துக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி ஐயா. மிக்க நன்றி அம்மா. இந்த பாவை இலக்கியத்துக்கு நிகழ்வுக்கு தலைமை தாங்குவதற்கு எப்படியாவது வாழ்த்துறை அல்லது வரவேற்புரை, தலைமை உரை, இப்படி கொண்டு வர வேண்டும் என்பது சான்றோர் தளத்தினுடைய முக்கியமான ஒரு கோட்பாடாக வைத்திருக்கிறோம்.
அந்த அளவிலே அம்மாவை வேண்மாள் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்க வைத்தோம். மிகச் சிறப்பாக அவரும் அந்த ஐயா அண்ணன் போன்று கொடுத்த தலைப்பிற்குட்பட்டு மிகச் சரியாக தன்னுடைய உரையை செய்வார்கள். அந்த அளவிலே ஐயா அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது திருக்குறள் தங்கவேலனார் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா நம்முடைய வாழ்த்துறை வழங்குமாறு அனுப்புகிறேன். ஐயா தங்கவேலனார் ஐயா, திருக்குறள் தங்கவேலனார். சரி, நாவரசன் இருக்கீங்க, நாவரசன் நீங்களே அட்மிட் பண்ணிட்டு பேசலாம், ஒளிய இயக்கிட்டு பேசலாம். சரி, மகிழ்ச்சி. அரங்கத்தில் இருக்கிற பெருமக்கள் விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக அவங்களே இந்த மொழியை இயக்கிட்டு பேசலாம். சரி, ஒளியை முடக்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த அரங்கத்திற்குள் ஏன்னா திறனாய்வு செய்கிற ஐயாவும் சேர முடியல, நம்ம நிகழ்வுக்கு இறுதி பகுதிக்கு வந்துரும். ஒரு சிறந்த நூலினை இதுவரை 3-4 அவைகளில் திறனாய்வு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நூலினை நம்முடைய அரங்கம் எடுத்து இன்று நாம் 73வது நூலாக சான்றுதளத்தில் மின்னூல் வெளியீட்டரங்கத்தில் நாம் பேசியிருக்கிறோம். மிகச் சிறந்த ஒரு தலைமை உரை வழங்கிய அம்மா வேண்மாள் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய ஐயா தமிழ் இயலன் அவர்களுக்கும், அதுபோன்ற ஐயா பாவலர் சீனி பழனி அவர்களுக்கும், ஒரு சிறந்த நூல் திறனாய்வு உரையை தொடர்ந்து வழங்க இயலாவிட்டாலும் பாவை இலக்கியத்தின் வரலாற்றை சொல்லி, தமிழ் இலக்கிய வரலாற்றில் பாவை இலக்கியத்தின் பங்கு, அது மக்கள் இலக்கியத்திலிருந்து எவ்வாறு செவ்விலக்கியமாக மாறியிருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லி, வரலாற்றை சொல்லி, அந்த இலக்கிய வகைமையில் இந்த ஐயாவினுடைய நூல் எந்த இடத்துல இருக்கிறது என்கிற செய்தியையும் சொல்லி நமக்கு ஒரு அரிய உரையை வழங்கினார்கள். இன்னும் 10 மணித்துளிகள் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் கூட இணைய சிக்கல் காரணமாக அவர் இணைய முடியவில்லை. என்றாலும் நம்முடைய வாய்மை இளைஞரன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல தன்னுடைய வாழ்த்துறை வழங்கிய ஔவை அம்மா அவர்கள், வருகை தந்திருந்த ஐயா வெற்றி பேரொளி அவர்கள் போன்ற பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல நம்முடைய சான்றுதளத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் இல்லத்திலே ஒரு நிகழ்வு என்பதனால் அவர் பேச முடியாத ஒரு சூழல் என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள். வீட்டிலே ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இது உள்ள அரங்கத்திலும் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றியினை சொல்லி நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி.
ஐயா மீட்டிங் முடிச்சிடலாமாங்க ஐயா? முடிச்சிடலாம்.